டேய் அவனுக்கு எங்க தானே போய் தருத்த எங்க போத்துனா எல்லாம் உன்னால தாயா ஒரு ரூபாய்க்கு பையா மானம் கட்ட கேள்வி கேக்குறானா டேய் உள்ள குடம்ப பகட்டி இருக்குதுடா இது போட்டா 5 ரூபாய் தரடா பிச்சைக்கார பையா என்னடா பிச்சைக்கார பையன்றா நான் உனக்கு கோடி சோதனை ஆகிறதுக்கு பிளான் பண்ணுகிறேன் டப்பாவை கொட்ட தூங்கினுக்கிறேன் என்ன பண்றது அவனுக்கு கிடைக்க மாட்டானு போடுதா இந்த பாரு இந்த டப்பா இந்த குடத்தையும் போட்டா ஒரு 50 ரூபாய் தரடா டேய் நீ கடைசி வரைக்கும் இப்படிதான்டா இருப்ப இந்த மாதிரியா ஜென்டில்மேன் மாதிரி யோசி என்னது ஜென்டில்மேன் மாதிரி யோசிக்கணுமா ஆமா எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணா அப்பதான் நம்ம வின் பண்ண முடியும் எவன் அந்த பகுதியில் எது பண்ணாலும் தெரியல எவனை எங்க போய் தருத்த நீ கம்முனு நம்மளுக்கு எதனா ஒரு பாயிண்ட் மாட்டோம் அப்படியா சொல்றா டேய் இது மட்டும் எதுவுமே போட்டலாடா காயெல்லாம் கட்டலாம் உன் அப்பன் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குதுடா நாதரியா திரும்ப திரும்ப அவமானம் பத்துறா அப்போ இது என்ன பண்றது தீக்கு சேஃப்டி ஆயிடுறா இது வச்சு கீக்கு போறவரு இவரா ஐயோ 50 ரூபாய் தரலாம் பாத்துனா கீழே டேய் என்ன டப்பா தூக்கி போறீங்க இது யாரா இதா என்னடா டப்பா தூக்கி போறீங்க உனக்கு என்னடா பிரச்சனை மங்கூஸ் மண்டியா மங்கூஸ் மண்டியாவா டேய் ஐயோ என்னடா சும்மாக்கு அடிக்கிட்டு வர வச்சா அட்டை விட என்ன கீக்கு போறான்னு பாக்கலாம் டேய் என்னடா சொல்றா நாடா டப்பா நெக்ல எல்லாம் பேசுறவன வச்சுக்காத அவள்தான் டேய் அவன் நெக்ல பேசுறான் அதுடா டேய் என்னடா கோத்துறா டப்பாவை ஏன் தூக்கி போட்டுன்னு கேட்டா நீங்க என்னென்னவோ பேசுனீங்க டேய் அப்படிதானே பேசுவேன் முஞ்சா என்ன நம்மள கை வைடா பாக்கலாம் எப்பா உனக்கு ஒரு கும்பிடுப்பா அடி வாங்கறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்ல இதுக்கே பயப்படுற நீ எல்லாம் நடா அப்பா அவனும் எவ்வளவு இருக்குதா ஐயா இது ஊர் மேல அடி வாங்க விட்டுரும் பொழுதா எப்பா ஒண்ணு இல்ல நீ போப்பா அந்த பயம் இருக்கட்டும் டேய் பபுல்கா முஞ்சா என்ன பயம் இல்லையன்றா பபுல்கம் மூஞ்சா எப்பா போப்பா அவங்க கிட்ட வச்சுக்காத ஏடா கூடமா பேசுவான் டேய் நைனா நான் தான் பண்றது கடுப்பாகிதுடா சரி வா அப்படி போய் நைன்ல உட்காந்து பேசலாம் கொஞ்ச நேரம் கொம்னு இருந்தா அவனை அச்சு வாயில் போட்டு இருப்பனே ப்ரோ புதையில எடுத்து உடனே ஒரு 4 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டணும் ப்ரோ ப்ரோ இடத்த விடு ப்ரோ முதல்ல ஒரு கார் வாங்கணும் ப்ரோ ஆமாம் ப்ரோ BMW வாங்கிடலாம் ப்ரோ அதான் சரி சூப்பர் ப்ரோ காரு அன்னைக்கு நம்மள யாரு பின்னால வந்து அடிச்சிருப்பாங்க அதான் எனக்கும் ஒன்னும் புரியலையே நம்மள யாரு அடிச்சதுன்னு பதில் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்கல்ல ப்ரோ வச்சு வச்சு கல்ல தூக்கி அடையாளத்துக்கு வச்சுட்டு வந்து எவன் எடுக்க முடியும் கரெக்ட் வா போவோம் நைனா இந்த கல்லுல தங்கம் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் இந்த ஊர்லயே நம்ம தர கோடீஸ்வரன் நம்மள யாரா அடிச்சு போட்டு எடுத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அதுவும் கரெக்ட் தான் ஏன்டா இப்படி அவசகுணமா பேசி பழகுற நிலத்தை பேசி பழகுடா டேய் நாதாரியா பணம் அதிகமா இருந்தா ஆபத்து கூட இருக்கும் இதெல்லாம் நம்ம பேசுற பேச்சா பொதில எங்குது அதை பத்தி பேசுறானா தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிறான் நைனா அங்க பாரு ப்ரோ இந்த சைடு தான் ப்ரோ வந்தோம் அன்னைக்கு நைட் நம்ம ஐயா வயல என்ன பூரா சாணியாவே இருக்குதா அட நம்மளுக்கு சாணியா முக்கியம் பொதில் தானே முக்கியம் கம்முன்னு வா ஆஹா நம்மளுக்கு என்ன வந்து மாட்டுறானுங்க ஐயோ சத்தம் போடாது கம்முனு நான் தான் பேசுறாங்க பாக்கலாம் ப்ரோ அன்னைக்கு நம்ம இந்த வேலையில வந்தோம் ஆமா ப்ரோ இந்த வேலையில தான் திட்டு பசங்க எங்க போறானுங்க இங்க தான் போச்சு வச்சிருப்பானுங்க பொழுது சத்தம் போடாதுடா உஷாராயிட்டு போறாங்க சரி வாயை முடிக்கிறேன் இங்க தான் கரானா ஐயோ காரியத்துக்கு எடுத்துட்டானே டேய் கடன் குச்சினே ஏன்டா கத்துனா மூஞ்ச பட மொரா கலங்குதா உஷாராயிட்டானுங்க பொழுதா ஐயோ ப்ரோ நான் ப்ரோ பண்றது இப்போ கேஷ் பிளேயர் பாத்தியா கிளாஸ்ல இருக்கறாங்களா டேய் கடன் குச்சினுங்களே கண்டுபிடிச்சிட்டானுங்களே ஹாய் எப்படி இருக்கீங்க எப்படி கருத்து இருக்கட்டும் பொதில எங்கடா எங்க பொதில போதீலா எனக்கு தெரியாதா ப்ரோ உனக்கு தெரியும் எனக்கு தெரியாது நான் சொக்கா பேசுறானுங்க டேய் தர்மகோல் மண்டியா உனக்கு தெரியாதே போதிலையா ஐ டோன்ட் நோ ப்ரோ நம்மளுக்கு போய் பொதில் தெரியுமா தெரியும் பதேசி ஏடி புளுறாங்க பாரு பச்சா பால் டன் வாங்கி குச்சி செத்துறீங்களாடா ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பேசுறான் கேஷுவல் மானங்கட்டலுக்கு சூடு சொன்னே இல்ல டேய் கேள உடம்பல தச்சிக்கிறியா ப்ரோ அன்னைக்கே ஒரு 4 அடி அடிச்சுக்கணும் ப்ரோ எப்படி துள்ளுது பாரு ஏய் ஒழுங்கா சொல்லுங்க அன்னைக்கு நைட் நீங்க தானே நடிச்சீங்க எப்ப கேக்குற எங்களுக்கு ஒண்ணே தெரியாத எங்களே அடிச்சு கட்டி போட்டாங்க டேய் முன்சாமி எல்லாத்தையும் சொல்லிட்டான் இவனை பால பணத்தலாம் பாலதமா பண்ணா அதான் எங்களை அடிச்சு கட்டி போட்டாங்களா அப்ப பொதில எங்கடா போச்சு அல்வே காடு மண்டியா இவன் தான் எடுத்து போனான் என் கண்ணால பார்த்தேன் ஏய் என் நச்சு நீங்க புடிக்கிட்டீங்க கன்ஃபார்மா நீங்க தான் புடுங்க எப்படி சொல்ற நாங்க தான் போடணும் எப்படி சொல்ற சொல்லு டேய் கேக்குறானுங்களே சொல்லலாம் தோ கண்டுபிடிக்கிறேன் என்னப்பா என்ன அட என்னடா இவன் என்னப்பா கன்ஃபார்ம் ஆயிடுச்சா எப்படிப்பா இந்த துணியை வச்சுதான் மூஞ்ச போட்டு அமுக்குனானுங்க செம்ம கப்பு ப்ரோ மாட்டிக்கணும் இப்ப என்ன பண்றது டேய் மதியதே பொதில எங்க வச்சிருக்கீங்க ஒழுங்கா சொல்லுங்க
புதையெல்லாம் என் கையில இல்ல. வா ப்ரோ போலாம். போலாம் வா ப்ரோ. என்ன ப்ரோ நோண்டி கேக்குறானுங்க? அந்த நேரத்துல மாட்டின்னு இருப்போம் ப்ரோ. என்ன பின்னாடியே வரானுங்க? நான் அப்படி பாக்குறா ஏன் பின்னாடியே வரீங்க? நீ உன் வேலையை பாருடா, நாங்க எங்கேயாவது போறோம். ஓ வா ப்ரோ, நம்ம இப்படி போவோம். வாங்கடா, நம்ம அவனுக்கு பின்னாடியே போவோம். ப்ரோ வரானுங்களா பாரு. பின்னாடியே வரானுங்க ப்ரோ. வா நம்ம இப்படி போவோம். மறுபடியும் வந்தா காது மேல வச்சிடலாம் ப்ரோ. பாரு ப்ரோ வராங்க. என்னடா என்ன நினைச்சுக்கிறீங்க? எங்க பின்னாடியே வந்துக்கிறீங்க பைத்தியக்காரனா? முருகேசா, உதவியில ஒழுங்கா ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல உங்க பின்னாடியே தான் வருவோம். ஐயா என்ன ப்ரோனுங்க? பேசாம ஒத்துக்கலாமா ப்ரோ? பங்கு கேப்பானுங்க ப்ரோ. பேசுறான் திட்டு பையன், கண்டிப்பா அவன் தான் திருப்பான். இங்க பாருங்கப்பா, ஏதோ பின்னாடியே வந்துட்டீங்க, கொஞ்சம் வேணா தரோம். அவனுக்கு 2 பேரு, நம்ம 3 பேரு. என்ன பண்ணலாம்? யாருக்குதாடா மூளை சூட? என்னடா மூளை சூடுன்றா? இன்னும் பொதிலே கடிக்கல, எல்லாம் கட்டி இது பண்ற. அவனுக்கு போயிட்டானுங்க என்ன பண்ணுவா? ஆமாப்பா, அவசரப்பட்டனோ. ஓகே இந்த திட்டு வேலை பண்ணலாம் ஆகாது. 3ல 1 கொடுப்பேன். அட முக்காவாசி முடிஞ்சியா? அப்ப 3 பாகமும் நீ ஏத்துப்பியா? ஆமா, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். சரிப்பா, ஒரு பாகம் கொடுங்க. உருள கம்முனு போதும். போதுமா? டேய் காலாவதானே கால்ரா மாத்திர நடா கண்ணடிடா. டேய் அது இல்லடா. டேய் கெட்டு பையா, கண்ணச்சி எங்க அம்மா கோயில மாட்டிட்டல. அவளை ஏடா ஞாபகம் மாத்திர? இப்ப எங்க கீராளோ எப்படி கீராளோ? அது போனம் மேஸ்திரி கூட போயிது. அவங்க கூட போயிட்டா. கர்மம் என்னடா இது? யாரையும் விட மாட்டா போகுது. அட வாங்கப்பா, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி இருக்காதீங்க. சரி வாங்க போலாம். வாங்க போலாம். ப்ரோ அவனுக்கு எந்த நேரத்துல வந்தானு தெரியல ப்ரோ. உயிரை வாங்குறானுங்க. ஒரு சமமா பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கலாம்பா, அவசரப்படாத இரு. எங்க கூட்டின்னு போறானுன்னு தெரியல. வெறும் சாணியம் கல்லுமாக்குதா. வாங்க எங்க பின்னாடியே வாங்க. என்ன இங்கே சுத்தி வந்துனுக்குறானுங்க? எங்க தான் போறானுங்க தெரியல. மறுபடியும் நின்று தாண்டே வந்துட்டோம். இப்படியே போயிட்டு இப்படி வரானுங்க. எங்க தானா போறான்? அவனுக்கு எங்க போறானுங்களோ அங்க போய் தான் ஆகணும். ததுரு முச்சுங்க எவ்வளவு தூரம் சுத்த வரானுங்க பாறேன். டேய் தர்மகோல் மண்டியா, இப்ப நாடா பண்ண? பதில் இருக்கிற இடத்துக்கு வந்துக்கிறோம். ஏன்டா இங்க தானே நின்னுந்தா ஃபர்ஸ்ட்? இங்க வந்திருந்தாலே வந்துக்கலாமே. ஒரு பொருளை அடியும் போது கஷ்டப்பட்டு தான் அடியணும். சத்தியமா உனக்கு கொஞ்சம் நல்ல மூளை இருக்குன்னு பார்த்தேன். அப்படியே இருக்குதுடா இவனுக்கு மூளை உனக்கு. என்ன ப்ரோ இப்படி பேசுறான்? அவன் கிடக்குறான். பதில் எங்குது, வா எடுக்கலாம். எடுங்கடா சட்டை புட்டு எடுங்கடா. வாங்க பின்னால வாங்க. வரேன்டா, சட்டு புட்டுன்னு வர்றா. சுத்தி உக்காருங்க, இங்க தான் இருக்குது. ஆமா இருக்குதே. யப்பா பொலில் கச்சிச்சுடா. பார், நாங்க பிரிச்சு கொடுக்கத்தான் பங்கு. அவசரப்படக்கூடாது. எட்ரா முதல்ல நாதரியா கத்திங்க அடிக்கிறா. நாதரியா ப்ரோ? என்ன ப்ரோ அப்படி கேக்குறான்? ப்ரோ அவன் என்ன குத்தா கேக்குறான்? கை வச்சுனா கைத்து மேல அடிப்பேன். அப்பா எனக்கு உரிமை இல்லையா? திட்டுக்கா பதியா, ஒழுங்கா எல்லாரும் பிச்சிருக்கலாம். எத்தனை ஓட்டல ஏப்பா, அது ஏதோ எனக்கு பேய் பூச்சிச்சுப்பா, அதனால நந்தது. காலம் பூச்சுவேன். பண்ற தப்புல பண்ணிட்டியா? பேய் மேல போடுறான் பாரு பையன். அது விடுப்பா, பதில் தொடாதடா நீ. இருங்கப்பா, தொடாதீங்க. ஏமா நீயே எடுப்பா. ப்ரோ தூக்கு ப்ரோ, தூக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது ப்ரோ. நாடா சந்தோஷம் அப்படியே மூஞ்சில மணக்குதா? டேய் கம்முன்னு இரு. பதில் பத்தி பேசும்போது எதுவும் பேசக்கூடாது. இங்கே பிரி, இப்பே பிரி, எங்க முன்னாலே பிரி. பிரிகிற இருப்பா, அவசரப்படாத. பிரிங்கப்பா. என்னடா ஆச்சு? டேய் நேடா வச்சு கரண்ட் வச்ச மாதிரி ஹான்றீங்க. ப்ரோ டேய் என்னங்கடா ஆயுறீங்க? இப்படி ஆயிரானுங்க. எல்லாம் போயிடுச்சு. என்ன வெறும் ஏழையும் குப்பையும் உயிரா? நேரா நெகி கொட்டுன்னு பார்த்தா குப்பியா கொட்டுதா? யாரோ சுட்டுட்டு இருக்கிறானுங்க. டேய் என்னடா சொல்ற? கக்குஸ்பிங்கா மண்டியா? கக்குஸ்பினா மண்டியாவா? என்ன பொருள் இப்படி பேசுறான்? ஏம்பா வருத்தத்துல இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசாதப்பா. குடுங்கடா அந்த சொம்ப. இதை வச்சாவது நான் போச்சுக்கிறேன். வச்சுக்கிறியா? நான் சொன்னா ஏம்பா இந்த சொம்ப வச்சு போச்சுக்கலாமா? நம்ம என்ன பண்ணுவ? இதை வச்சியா எல்லாருக்கும் கால் கை விடுவியா? ஏம்பா தங்கப்பா இது. தங்கம்மா ப்ரோ புடுங்க. குடுக்குறோம் ப்ரோ, குண்ணா. அவன் கையில இருந்து நம்ம புடிக்கிற வேண்டியதுதான். குர்ரா, நான் நிக்க மாட்டேன். எவ்வளவு நாளாலே ஊட்டிங்க என்ன இந்த ப்ரோ? கல்லத்தை தூக்கி அடி ப்ரோ. என்னடா தங்க சொம்ப எடுத்துன்னு போறான்? அது தங்க சொம்பா இருந்தா திருடுன்னு எடுத்துன்னு போயிருப்பானே. அது பித்தல் சொம்பா இருக்கான். அப்படியா சொல்ற? என்னடா இது? அந்த பொதியில் நம்மள இப்படி ஆட்டம் காட்டுது. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ப்ரோ 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 போயிட்டோம் ப்ரோ. ப்ரோ இங்க பாரு யாருன்னு. காத்ராயா நில்ல. இவனுங்களா? ஐயோ ப்ரோ நான் பீஸ் நானோ பந்து.
என்னப்பா பதில் கட்டிச்சா? பதில கட்டிச்சா? நீ எங்கிருந்து வர? முச்சாமலாம் எங்க? அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் இப்பதான் போக போறேன். அவனுக்கு யாரு கூட பேசிக்கிறானுங்க? நானே வரேன், போ பாக்கலாம். வா பாக்கலாம். ஓ நீ என்ன மறிக்கிற? ஒழுங்கா சொல்லு. ஐயா நான் என்னப்பா மறைக்க போறேன்? பீசே எங்க அவங்கள? அவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கப்பா. ஊருக்கா? இதனடா கைத்துல மினுக்குதா? காட்டு. ஒண்ணு இல்லப்பா. பாக்குறேன்டா. ஒண்ணு இல்லப்பா. டேய் காட்டுறா. சைனா. டேய் டீ கூட வயில இருந்தா சைன மினுக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நான் காசு சேர்த்து வச்சு வாங்கினேன். சேர்த்து வச்சு நீ வாங்கினியா? ஒழுங்கா சொல்ற, ஒரு கால் மண்டியா? கண்டிப்பா சேர்த்து வச்சுதான்ப்பா வாங்கினேன் நானு. யோ நைனா, இம்மால் ஏதோ சந்தேகமாக்குது, நான் கேளு. நீ உண்மை சொல்லணும்னு வச்சுக்கா, அப்படியே கைத்த புடிச்சு போட்டுருவேன். ஏய் சொல்றியா இல்லையடா? ஐயோ நான் சொல்லிடுறேன்பா. சொல்லு சொல்லு, எப்படி இந்த நகை வந்துச்சு? நான் சொல்லிடுறேன்பா. என்ன ஒண்ணும் பண்ணாதீங்கப்பா. ஐயோ டக்குன்னு சொல்றா. அன்னைக்கு நைட்டு உங்க 2 பேரையும் ஒருத்தர் அடிச்சாரு, அது தெரியுமா? அவனுக்கு தெரிஞ்சா அப்படியே முடிச்சுடுனா. எனக்கு தெரியும். யாரு சொல்லு. அவன் மூஞ்சில துணி கட்டினானே. அப்ப என்ன தெரியும் சொல்ல? எங்களை அச்சும் எங்கனாவது இருக்கட்டும், அந்த நகை எங்கடா? அந்த நகையை திருடி போய் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சான். எந்த ஐடியா? விளக்கண்ண இப்படி எல்லாம் சொன்னா சொல்ல மாட்டேன். சொல்லனா டக்கு டக்குன்னு கொட்டுவேன், இல்ல மத்தல கட்டி அடிப்பேன். டேய் ஒழுங்கா சொல்றி, மோசமானவன் அச்சரிக்கை செய்ய போறான். ரொம்ப டைம் ஆகி போச்சு, வா அப்படி உக்காந்து பேசலாம். உட்காந்து பேசலாம். என்ன விஷயம் ஒழுங்கா சொல்றீன்னா? நான் சொல்லிடுறேன்பா. சொல்லு வச்சுக்க, தலைமால ஒண்ணுக்கு பாரு எகிரிடும். மாமாம்பச்சான் நிகழ்ச்சியுடைய 50வது எபிசோடுடைய செலிப்ரேஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு. 49 எபிசோடும் மிக பிரம்மாண்டமா மிக சிறப்பா போனதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். அதனாலதான் இந்த கொண்டாட்டம் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். 50 எபிசோட் ரொம்ப நேர்த்தியா கொண்டு போயிருக்கீங்க. எங்க வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்தவங்களை எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிய பணமட்ட யூடியூப் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப 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 நன்றி. சொல்லுங்க ராஜா, இந்த 50 எபிசோட் மக்கள் கொடுத்த ஆதரவு, நீங்கள் போட்ட உழைப்பு, உங்ககிட்ட இருக்க நடிகர்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணம் இந்த தருணம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷமா நம்ம வந்து யூடியூப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சீரீஸ் வந்து 50 எபிசோடு கடந்தது இதுதான் முதல் முறை. அதுவும் 25 எபிசோடுக்கு நம்ம பேசியிருப்போம். நீங்க சொல்லியிருந்தீங்க இது வந்து 200 ஆகலாம், 500 ஆகலாம். அதுதான் நீங்க கொடுக்குற ஒத்துழைப்பு, நீங்க கொடுக்குற ஆதரவும் தான் எங்களை வந்து தொடர்ச்சியா எடுத்துட்டு போக உறுதுணையா இருக்கு. மக்களாய் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனாவது எபிசோட் வரைக்கும் எடுத்துட்டு போலாம் நீங்க சொல்றது தான் இருக்கு நாங்க எடுத்துட்டு போறது. நிச்சயமா ஒவ்வொரு தடவையும் வந்து நேர்ல பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஏங்க இன்னைக்கு எப்போங்க வரும், அடுத்து என்னங்க நடக்கும், புதையல் கிடைச்சிருமா, இவங்க சேர்ந்துருவாங்களா, போயிடுவாங்க, கதையை அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பாக்குறீங்க. அதே தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா 50 அல்ல, 500 அல்ல, 1000 நாள் நாங்க கொண்டு போக தயாரா இருக்கோம். உங்க ஆதரவு மட்டும் கொடுத்தால் போதும். உங்கள் ஆதரவு மட்டும் தான் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து கொடுங்க. ஒரு சிலருக்கு வந்து பாதியில வந்து பாப்பாங்கல்லண்ணா, நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் புரியாம இருக்கும். அது வந்து முதல் எபிசோடுல இருந்து பார்த்தா புரியும். அவங்களுக்குன்னு நம்ம வந்து பணமழை சேனல்லயும் போட்டுட்டு இருக்கோம், ஃபன் டார்ச் இதுலயும் போட்டுட்டு இருக்கோம், சிங்கிள் கான்செப்ட்ல போட்டுட்டு இருக்கோம். அதையும் பாருங்க தொடர்ச்சியா. நீங்க உங்களுக்கு புரியாத பட்சத்துல முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். உங்களுக்கும் இந்த கதையோட ஒண்ணு சரிங்கன்ற இதோட இன்னொரு விஷயம் அவங்க சார்பா நான் கேட்டுக்கிறேன். ஒருவேளை நான் வந்து டெய்லி பார்க்க முடியல அப்படின்னா எனக்கு மொத்தமா 10 எபிசோடா போட்டீங்கன்னா நான் கொஞ்சம் நோகாம பார்த்துட்டு போயிடுவேன். அதுக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல 10 20 அப்படி சேர்த்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு ஃபீலிங். கண்டிப்பா அதையும் பண்ணிட்டு போறோம்னா இப்போ வந்து 1ல இருந்து 10 எபிசோடு அப்படின்ற மாதிரி 10 எபிசோடா சேர்த்து நம்ம பிரிச்சு போட போறோம். அதுவும் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து இன்னொரு செலிப்ரேஷனும் சேர்ந்து இருக்குண்ணா, நீங்களே சொல்றீங்கண்ணா. இன்னைக்கு எங்களுடைய மகத்தான இன்னொரு சந்தோஷமான நாள் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனை ஒரு நண்பனை சேர்க்கறது கஷ்டம். அதுவும் நண்பனை கூட நேரடியா பார்த்தலாம். எங்கேயோ இருக்கக்கூடிய நபர்களை கொண்டு வர்றது கஷ்டம். அப்படி பார்க்க போனீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல 1 அல்ல 2 அல்ல 1000 அல்ல 1 லட்சம் அல்ல 10 லட்சம் பேர் 1M இன்னைக்கு டச் பண்ணிருக்கு. உண்மையிலேயே இதுவும் உங்களால் தான் சாத்தியமானது. 10 லட்சம் பேர் யோசிச்சு பாருங்க. 10 லட்சம் பேர் அப்படின்றது ஒரு சேனலை ஒரு சப்ஸ்கிரைபரா வர்றது, ஃபாலோவர்ஸா வர்றதுன்றது சாத்தியமே இல்லை. அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம்.
பெரிய 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 ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த ஆதரவு கொடுத்த அனைத்து அன்புகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இறைவனுக்கும் நன்றி. அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண இந்த பின்னாடி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய சப்போர்ட்ல தான் நாங்கள் எல்லா வீடியோவும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எவ்வளவு வீடியோ வந்தாலும் காலையில எந்திரிச்சோம்னா, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஒரு 6 மணிக்கு தூங்கி எந்திரிச்சோம்னா முதல்ல உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க டெய்லி ஃபாலோ பண்றீங்கன்றதுனால. காலையில எந்திரிச்சோம்னா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற பிரச்சனையில யோசிப்பாங்க. இங்க மட்டும்தான் காலையில எந்திரிச்சோம்னா உங்களுக்கு என்ன வீடியோ தரணும். அப்படி கொடுத்ததுக்கான மிகப்பெரிய பலன் என்னன்னா, நீங்க எங்களுக்கு ரைட் வீடியோ கொடுக்குறீங்க, நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிருக்கீங்க. 1M இன்னைக்கு தொட்டிருக்கு. எல்லாம் உங்களால தான். மிக்க நன்றி. நன்றி 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 நன்றி. கேட்கலாங்க எல்லாம் வெட்டுங்க. இன்ஸ்டா மாதிரி கொடுக்கும் போதுல உங்க சாப்பிட்டா நான் வாங்கி சாப்பிட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவோம்.